தேவத்துவம் பற்றி பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம். யோவான் ஒரு தீர்க்கதரிசியும் தேவ மனிதனும், மனிதனாலே பூமிக்கு பிறக்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவை போல் பரிசுத்த ஆவியினால் தங்கினவர் அல்ல, மனிதனால் பிறக்கப்பட்டவர். ஆனாலும் அவர் தேவ மனுஷன். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதி எது? ஆதியும் அந்தமும் இல்லாத கடவுளிடத்திலிருந்து எங்களுக்கு இப்படித்தான் ஒரு மனிதன் வாழ வேணும் என்று அழகான வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. மனுஷருக்கு அதிகமாக அந்த வார்த்தை கிடைக்கவில்லை. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் கருவானவர். கடவுள் என்ற மூலப்பொருள் 3 மூலப்பொருட்களால் உள்ளதுதான் ஒன்று. எல்லா உலகத்தில் உள்ள ஒன்றும் முப்பொருள் தத்துவம் உள்ளது. கடவுள் என்றால் வெறும் கடவுள் அல்ல. அங்கே தேவ கரு 3 இணைந்து ஒன்றாய் உள்ளது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி, சிவ குரு. தந்தைக்கு உபதேசித்த தனையன் உள்ளார். 3 அங்கே இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான், சாட்சியாக வந்தான். எந்த ஒளி? இனிமேல் தான் அந்த ஜீவ ஒளி மக்களுக்குள்ள இறங்குற விஷயங்களை பற்றி நடைமுறைக்கு வரப்போற காலகட்டத்தில் இது சொல்லப்பட்டது, செய்யப்பட்டது, இன்று வரை நடந்து கொண்டு இருக்கிறது. அவன் அந்த ஒளி அல்ல. யோவான் அந்த ஒளி அல்ல. எந்த மனுஷனும் அந்த ஒளி அல்ல. எந்த விக்கிரகங்களும் அந்த ஒளி அல்ல. மனுஷனால் பிறக்கப்பட்ட எந்த மனுஷனும் தன்னை உயர்த்தப்படாது. உயர்த்தினால் அவன் கிறிஸ்துவை மடக்கி போடுறவனாய் இருக்கிறான். அதனால் அவன் அந்தி கிறிஸ்து எனப்படுவான். ஐயர், பூசாரியோ அல்லது குருக்கள், குரு, போதகர், பாஸ்டர், பாப்ஸ்ட், ஃபாதர்ஸ் முற்றிலும் தேவத்துவத்திற்கு புறம்பானதும் விரோதமானதுமாக உள்ளது. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். யாரு? யோவான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி பூமிக்கு வர வேண்டும். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, எந்த மனுஷன் மீதும் இறங்குறதுக்கு ஆயத்தமாய் இருக்கிற ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமும் அவரை அறியவில்லை. இன்றைக்கு என்ன பிரச்சனை? இன்றைக்கு என்ன தடை? இன்றைக்கு